தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கோபம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆங்கர், அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். பிரியமானவர்களே, காயின் ஆபேலை கொலை செய்தான், காரணம் கோபம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை பார்க்கின்ற பொழுது காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனை ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பிரியமானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. Because human anger does not produce the righteousness that God desires. பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களை பார்க்கும்போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அந்த வசனம் சொல்கிறது, கசப்பும் கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, நீங்க கடவுது. பிரியமானவர்களே, தேவன் யார் மீது கோபம் கொள்வார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பாவியின் மீது சினம் கொள்ளுகிற தேவன். சங்கீதம் 7:11 பாவியின் மீது கோபம் கொள்ளுகிற தேவன். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் பாவிகளை நேசிக்கிற தேவன், பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவன். இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், உண்மைதான். அதே நேரத்திலே நீ பாவம் செய்து கொண்டிருப்பேனால் தேவ கோபம் உண்மையில் வரும். இரண்டாவதாக, யார் மீது தேவன் கோபம் கொள்வார்? இருதய கடினம் உள்ளவர்கள் மீது தேவன் கோபம் கொள்வார். உங்களுடைய இருதயம் கடினமான இருதயமாய் இருக்கிறதா? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் இயேசு விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பிரித்து என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கோபம் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் 2 கிரேக்க சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று பேரார்வம் ஆற்றல் என்றும் மற்றொன்று கிளர்ச்சி கொதிநிலை என்றும் பொருள்படும். பேரார்வம் ஆற்றல் என்றும் மற்றொன்று கிளர்ச்சி கொதிநிலை என்றும் பொருள்படும். பிரியமானவர்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிறார். ரோமர் 3:13 முதல் 18 வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் வசம் இருக்கிறது. சிலருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாலே, அவங்க பேசுற வார்த்தை நம்ம காயப்படுத்தி விடும். அந்த பாம்பின் விஷம், அதான் வேதம் சொல்கிறது, அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாதவன் நாக்கில நரம்பலாம பேசுவான். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. மோடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். நீதிமொழிகள் 12:16 மோடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். கோபம் கொடியது. அடுத்தபடியாக விக்கிரக வணக்கத்தின் மீது தேவ கோபம் வரும். என்னாகும் 25:1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்தோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்கள் அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது.
இஸ்ரவேலர் பாகால் பெரியவரை பற்றி கொண்டார்கள். விக்கிரக வணக்கத்தை செய்கிறவர்கள் மீது தேவ கோபம் வரும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.